ஏமா ஒரு வாரத்துல நான் தம்பியை வெளியே கொண்டாரம்மா. அது பத்தாது, அது பத்தாது. என் பிள்ளைகளை இம்புட்டு சித்திரவதை பண்றாளுகளே, அவளுகளை ஒழிச்சு கட்டணும். இனி அவளுக இந்த வீட்டு படியேறி வரக்கூடாது, வரக்கூடாது. அவளுகளுக்கு குடும்பம் குட்டி ஒரு மண்ணும் தேவையில்லை. பெரியவனே, இத்தோட அறுத்து ஒருத்தி கூட கால் உள்ள வைக்க கூடாது, வைக்க கூடாதுப்பா. நான் சொல்லிவிட்டேன், வைக்க கூடாது. அத்தை அத்தை, இனி நம்ம கூப்பிட்டாலுமே அவங்க வரமாட்டாங்க அத்தை. கோர்ட்ல வச்சு அவங்க பார்த்த பார்வை இருக்கே, இனி நம்ம பக்கம் அவங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அத்தை. படுக்க வேண்டாண்டா, வர வேண்டாம், வரவே கூடாது. அவளுக்கு வரவே கூடாது. என்னால முடியலையப்பா, தண்ணி குடிக்க முடியல. இந்த தண்ணி குடிங்க. ஏண்டி, நீதான் பெருசா கிழிப்பேன்னு சொல்லுவியே, என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டீங்களேடி எல்லாரும். அம்மாச்சி, நீங்க அழாதீங்க. ஞானம் மாமா வந்துருவாரு. அவர் வெறும் ஞானம் இல்ல, தியாகி ஞானமா மாறிட்டாரு. இந்த குடும்பத்துக்காக தான். அண்ணனுக்கு ஏத்த தம்பியா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க சந்தோஷம் தான் படணும், அழக்கூடாது அம்மாச்சி. அவர் சீக்கிரமாவே வந்துருவாரு அம்மாச்சி. பெரிய மாமா சும்மா விட்டுற மாட்டாரு. கண்டிப்பா அவரை சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க அழாதீங்க. வரீங்க? எங்க வரீங்க? யாரை கண்டு வந்தீங்க?